மேக் மூவிக்கு அடுத்து அவர் நம்ம பேனர்ல ஒரு ப்ராப்பரா அவர் வந்து நம்ம ஃபுல்லா அவர் அந்த படம் ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஒரு ரோல். அது நீ தான் இது பண்ண. அவர் ரோலுக்கு இதுக்கு முன்னாடியே நீ வேற யாரையாவது வச்சிருந்தியா? இல்ல நாங்க ப்ரொடக்ஷனா உனக்கு இப்படிதான் அப்படிங்கிற மாரி இந்த ரோலுக்கு நான் 2டே மீறி நான் இதே டிஷர்ட் தான் போட்டிருந்தேன். உங்களோட கதை சொல்கிறப்ப நாளைக்கு படம் ரிலீஸு ஒரு இதாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நான் அப்படி இப்படி அந்த தாத்தா மட்டும்தான் இருந்துச்சு, அந்த பையன் இருந்தானா. அப்புறம் நீங்கள் தான் குணான்னு கூட சொல்ல சிவகார்த்திகேயன் இதை மென்ஷன் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருந்தங்காட்டி எனக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை உண்மையானுமே அந்த பேரில் ஒருத்தர் இருப்பாராட்டு அப்படி தான் நினச்சேன் நான். எனக்கு என்ன வரும், நான் எப்படி பண்ணுவேன் அப்போல்லாம் எனக்கு வரையறுக்க தெரியாது. உனக்கு என்ன தேவையோ என்னை கேட்டு வாங்கிக்கணும்னு மட்டும் சொன்னார். அது ஒன்று தான் அவர் சொன்னது. நம்ம வந்து போஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறோம், ஆடு கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம், செய்கிறோம். இப்போ நீ ஒரு இந்த வீடியோ வந்து இவ்வளோ வியூஸ் போகும் அப்படின்னு நீ ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பல்ல, ஒரு வேளை நீ அதை அச்சீவ் பண்ணலாம் என்னவா இருக்கும் மனநிலை? ஆனால் இப்போ வரைக்கும் அந்த வியூஸ் இவ்வளோ போகுன்ற ஐடியாவே இப்போ வரைக்கும் இல்லைனா ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதனால் அந்த ஜோனுக்குள்ளே இப்போ வரைக்குமே கான்சென்ட்ரேட் பண்ணல. எப்படி வந்தாலும் சந்தோஷன்ற மூவ் ஆன் நான் எல்லாத்துக்குமே தயாராக இருக்கேண்ணா.